சொல்ல வேண்டியது அவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. இதுல நீ கையெழுத்து போடணும். என்ன பேப்பர்? ஓ சரணாகதி லெட்டர், செல்ஃப் கன்ஃபெஷன் அண்ட் பிகமிங் an approver. இந்த லெட்டர்ல நான் செய்த குற்றங்கள்லாம் ஒத்துக்கிறேன், கள்ளப்பணம் அத்தனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், என் கூட்டாளி எல்லாரையும் காட்டி கொடுத்துறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அண்ணா நீ இதுல கையெழுத்து போடணும்னு நான் விரும்புறேன். ரவி, உனக்கு நினைவு இருக்கா? குழந்தையா இருந்தப்போ நம்ம எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கோம். கையெழுத்து போடுறியா மாட்டியா? கழுத்து ஒடிய 2 ரூபாய் கூலிக்கு அம்மா கட்டிட வேலை செஞ்சாங்களே, கையெழுத்து போடுறியா மாட்டியா? அவங்க கந்தல் புடவையோட யாரோ கிட்டியும் கேவலமா பேச்சு கேட்டு வாழ்ந்தாங்களே, கையெழுத்து போடுறியா இல்லையா? எஸ் போடுறேன். ஆனா நான் மட்டும் தனியா போட மாட்டேன். என்ன குற்றவாளியாக்கிறவங்க யார் யாரும் ஒரு கிட்ட கையெழுத்து வாங்க. உன்னோட குடும்பத்து கைலாசத்துக்கு கலப்படு வேற அப்பாவை மிரட்டு கையெழுத்து வாங்கினானே, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க. என்ன பெத்தோட போடின்னு சொல்லி இப்படியே பிடிச்சி வேவிட்டு தந்தானே அந்த மேஸ்திரி, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க. நம்ம குடும்பத்தை நெஞ்சில குத்தி என் கையில உங்க அப்பன் ஒரு திருடன் அப்படின்னு எழுதுறானே, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கின பிறகு கிட்ட வாடா இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போடுறேன், கட்டாயம் போடுறேன். நீ பண்ண பாவத்துக்கு பதில் சொல்லாம அடுத்தவன் பட்டியலை நீ எனக்கு தர வேண்டாம். இவவே வீட்டை கொளுத்துறான்னு நீ ஊரே கொளுத்துறியே, இது எந்த வகையில நியாயம்? ஒருத்தனுக்கு சோறு இல்லாமல் பண்ணாம ஊரை அழிப்பாங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம்டா முட்டாள். நீ வாதம் பண்ணல, பிடிவாதம் பண்ற. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் குறுக்கே நீயா ஒரு சூறை வைப்பிட்ட. எனக்கும் உனக்கும் குறுக்கே இந்த தடை போட்டு பின்னால நீயும் நானும் ஒரே கூரையில ஒன்னா இருக்க முடியாது. இப்ப நான் வீட்டை விட்டு போறேன். அம்மா புறப்படுங்க. உனக்கு பிடிக்கல நீ போ, அம்மா வர மாட்டாங்க. அம்மா நீங்க ஏன் கூட வரீங்க? அம்மா வர மாட்டாங்க நான் சொன்னேன்ல. அம்மா புறப்படுறாடா. அம்மா நீங்க போகல, என்னை விட்டு நீங்க போக மாட்டீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம், என்னை விட்டு நீங்க போக முடியாதுமா. இப்ப போறேன்டா. அம்மா நீங்க போக கூடாது. உங்க அப்பாவை கையெழுத்து போட சொல்லி கேட்டானே, அவனுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? உங்க அம்மாவை வேலையை விட்டு துரத்தினானே மேஸ்திரி, அவன் உனக்கு என்னடா உறவு? உன் கையில என் தெய்வத்தை திருடன்னு எழுதினானே, அவன் உனக்கு சொந்தமா? இல்லையே. நீ என் மகன்டா, என் ரத்தம்டா. உங்க அப்பா திருடன்னு எவனோ ஒருத்த உன் கையில எழுதினா, நான் ஒரு திருடனோட அம்மான்னு நீ என் தலையில எழுதணுமா? விதி என்ன தெருவுல நிறுத்தினா நீ என்ன முச்சந்திலியா நிறுத்துறியே. கொஞ்சம் மிதிச்சுட்டா கோழி கோச்சுக்காதுமா. இத பாருங்க, இந்த கார், இந்த பங்களா, இந்த சௌகரியம் எல்லாம் நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் வாங்கினேன். இதுல நீங்க இல்லைன்னா நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டடா. ஒண்ணு சொல்றேன், உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அம்மாவை மட்டும் விலைக்கு வாங்க முடியாது. போடா. இந்த பில்டிங்க கட்டும்போது எங்க அம்மா இங்க கூலியா வேலை செஞ்சாங்க. இப்போ அந்த கூலியே இந்த பில்டிங் ஓனரா போறாங்க. தாயோட வேர்வைக்கு புள்ள என்ன விலை வேணும்னாலும் கொடுப்பா. ஆமா, நீ புடவை கட்டுவியா அனிதா? இது எங்க அம்மா கொடுத்த புடவை. பொட்டோட பூவோட புடவையோட என்ன பார்க்கணும்னு அவங்க கனவு கண்டாங்க. கனவு பாவம் சிதறி போச்சு. கடல் அதே மாதிரிதான் கனவு. மோதி சதுரமே தவிர அதுக்கு முழுமையே கிடையாது. அம்மா, today is a wonderful day. Really a fantastic day for me. நான் ஒரு சாதனையே பண்ணிட்டேன். அம்மா, என்ன வளர்க்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அம்மா அம்மா வந்துட்டியா ரவி? கை கால் அனுப்பிக்கிட்டு காஃபி சாப்பிடவா? அம்மா, உங்களுக்கு அண்ணனை பார்க்கணும், அவன் கூட இருக்கணும்னு ஆசை இருந்தா எனக்கு எந்த தடையும் இல்லை. உங்களை அண்ணன் வீட்டுல நானே கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாப்பா, நான் உன் கூடவே இருக்கேன். என்னமோ இந்த பாடும் மனசுக்கு
உன்னை விட அவன் மேல கொஞ்சம் பாசம் அதிகம், வேற ஒண்ணும் இல்ல. நீ படிச்சு முன்னேறணும்னு அவன் ஒவ்வொருத்தருக்கு அலா பிடிச்சி பூட் பாலிஷ் போட்டான் பாரு. அம்மா, நான் அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ மறந்துட்டேன்னு சொல்லல, தன்னை மறந்து அம்மா தள்ளி போயிட்டாளேன்னு ராஜா நினைச்சிடக்கூடாது. வயிற்றுல தாங்கிறவதான் மனசுலயும் தாங்குறேங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பான். உன் வேலையெல்லாம் எப்படி நடக்குது? எக்ஸலண்டா நடக்குதுமா. கடத்தல் கேங்ல சின்ன குரூப்பை பிடிச்சிட்டேன், பெரிய குரூப் தன்னாலே கடிச்சிடுவாங்க. அம்மா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எங்கம்மா போறீங்க? உள்ள என்னமோ கொதிக்குதுடா, என்னன்னு பாத்துட்டு வரேன். ரவி ரவி ரவி, ஐ அம் சிக் ஆஃப் தட் ஃபெலோ. ஆஃப்டர் ஆல் நேத்துக்கு பிறந்தவன் வேலையில சேர்ந்து 5-6 மாசம் தான் ஆகுது. அந்த இன்ஸ்பெக்டர் ரவி அதுக்குள்ள நம்ம ஆளுங்க 6-7 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டா, பல லட்சம் ரூபாய் பொருட்களை சீஸ் பண்ணிட்டானா. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பக்கம் காத்தடிக்குதுன்னு அர்த்தம். நம்ம தொழில தோல்வியும் வெற்றியும் சகஜம் தானே மிஸ்டர் ஜெகதீஷ். பிசினஸ்ல தோல்விடா பரவாயில்ல, ஆனா போலீஸ் கிட்ட தோல்விடா ஐ கான்ட் பேர் இட். ஐ ஜஸ்ட் கான்ட் பேர் இட். ஏன் சங்கடப்படுறீங்க? நமக்கு எவன் தலைவலியோ அவனை தீர்த்தர வேண்டியதானே. ஐ மீன் ரவிய. டோன்ட் பி சில்லி மைக்கேல். தனி ஒரு ரவியை தூக்கிட்டா தமிழ்நாடு போலீஸே தூங்கிடுமா என்ன? இந்த ரவி இல்லைன்னா இன்னொருத்த வரும். வர்றவன் இவனை போலவே புத்திசாலியா இருப்பான்னு என்ன கேரண்டி? யூ ஆர் ரைட் மைக்கேல். அதான் சொல்றேன், ரவிய தீர்த்தலாம். ஷட் அப் யூ. ஓய்ரசிங் யாருக்கும் தேவையில்லை. ரிலாக்ஸ் ராஜா, ரிலாக்ஸ். மைக்கேல் தன் பிளான தர சொல்றான் தானே இது? அட்டர் நான்சென்ஸ். போலீஸ்கார ஒருத்தர் நம்ம தொட்டு வந்தா தேனுக்குள்ள கை வச்ச மாதிரி அவங்க ரோஷம் வந்து ஒவ்வொரு போலீஸ்காரரும் நம்மளை கொட்டுன்னு கொட்டிடுவா. மைண்ட் இட். அப்போ ரவிய கொன்னா எங்க எல்லாருக்கும் ஆபத்து வரும். ஐ see. ஏன் ராஜா, ரவிய கொல்லாம விடுறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லையா? சொல்லு ராஜா, வேற எந்த காரணமும் இல்லையா? என்ன மைக்கேல் பேச்சுல பொடி போடுற? நான் பொடி போடுறேனா இல்ல நம்ம கண்ணெல்லாம் ராஜா பொடி தூறாரான்னு ராஜாவே சொல்லட்டுமே. கமான் ராஜா, கமான். ரவிய கொல்லாம விடுறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லையா? ரவி, இன்ஸ்பெக்டர் ரவி என் தம்பி. அதான பார்த்தேன். அப்போ இன்ஸ்பெக்டர் ரவி உங்க தம்பி. வாட்டி ரவியை பத்தி பேசுறேன், குடலை உருவிட வச்சாக்குது. கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வருவேன்னு நினைச்சேன். நல்ல வேலை வரல. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்ல. நான் லேட்டா பிறந்தவன் தானே, உனக்காக காத்திருக்கிறதுல தப்பு இல்ல. உன்னை இங்க எதுக்காக சந்திக்க வர சொன்னேன் தெரியுமா? என் வீட்டுக்கு வர்றதுக்கு உன் அந்தஸ்து அனுமதிக்காது, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்காது. சோ ஏதாவது ஒரு தெரிஞ்ச இடத்துல சந்திக்கலாம்னு தான். ரைட். இது நமக்கு தெரிஞ்ச இடம் மட்டும் இல்ல, ஆரம்பத்துல நம்ம யாரும் புரிஞ்ச இடம். ரவி, நமக்குள்ள இருந்த அன்பு, பாசம், சொந்தங்கிற எல்லா பாலமும் உடைஞ்சிட்டாலும் இந்த பாலம் மட்டும் அப்படியே இருக்கு பாரு. சின்ன வயசுல நம்ம ஒன்னா இருந்தோங்கிறதுக்கு ஒரே சாட்சி. எனிவே, இப்போ நான் ஒன்னு சொல்ல போறேன். அதை கேட்க போறது என் தம்பி ரவியா இல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரான்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அண்ணனா பேசினா தம்பி கேட்பான்,
திருடனா பேசினா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்பான். உன் உயிரை பத்தி பேசினா அண்ணன் தான் உன்னை தீர்த்து கட்டின்னு சொல்லி எங்க கூட்டத்தில் தீர்மானம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் தந்துட்டேன், நாளைக்கு நிலைமை எப்படியும். நீ பேசாம டிரான்ஸ்பர் வாங்கி வேற ஏதாவது ஊருக்கு போயிடு. சோ இப்போ திருடன் பேசுறான். ரவி, நீ போற வழியில எத்தனை ஆபத்து இருக்குன்னு உனக்கே தெரியாது. என் வழியில ஆபத்து தான் இருக்கு, உன் வழியில ஆபத்தோட அவமானம் சேர்ந்து இருக்கு. நான் வாழ்க்கை பார்த்தாச்சு. இனிமே நான் இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி. ஆனா நீ பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. நாட்டுல எல்லா இடத்துலயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. தயவு செய்து சொல்றது கேளு, எங்காவது மாத்திட்டு போயிடு. போறதானே மனசாட்சியை விற்கணும். என்னால அது முடியாது. என் டியூட்டி நான் விட மாட்டேன். மனசாட்சி என்னடா உன் கடமை? என்னடா உன் உத்தியோகம்? உன் உத்தியோகத்தை கடைசி வரைக்கும் 3 வேளை சாப்பாடு கரெக்டா சாப்பிடுவியா? என்னடா கொடுத்தது உத்தியோகம்? 400 ரூபாய் சம்பளம், கூட இருக்க குடிகுடி மாதிரி வச்சிருக்க குவார்டர்ஸ், போறதுக்கு ஒரு ஜீப், போடுறது ட்ரெஸ். வேணா என்னப்பா? look at me. ஒரே வயசுல பிறந்தோம், ஒண்ணா வளர்ந்தோம். இன்னைக்கு நான் எங்க போயிட்டு நீ எங்க நிக்கிற? இன்னைக்கு எனக்கு ஏக்கரா கிடக்க நிலம், பேங்க் பேலன்ஸ், பில்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், விதவிதமான காரு ஒரு கடை இருக்கு. என்ன இருக்கு உங்ககிட்ட? என்கிட்ட அம்மா இருக்காங்க. சாமி, கடைசி ஸ்டேஷன் வந்தா சரிங்க. சாமி சாமி அனாதை படமா? ஆமா சார், இந்த பாடியை கம்பார்ட்மெண்ட்ல தான் பார்த்தோம். யாருங்கிறதுக்கு அட்ரஸ் இல்ல, அவர் யாருன்னு தெரியல. அது சரி, அந்த ஆளோட பெட்டி பை எதுவுமே இல்லையே? பாருங்க சார், மூட்டை, 2 வேட்டி, 2 சட்டை, அத்தோட இந்த குரூப் போட்டோ. அந்த கேஸ் மாதிரி இன்னொரு அனாதை படம் சார். இவர் அனாதை இல்ல, அனாதையே இல்ல. பாரவி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? வீட்டை கழுவி மொழிகினேன். நாளைக்கு உங்க அப்பா பிறந்த நாள். ஏதோ 10 ஏழைங்களுக்கு சோறு போட்டு புண்ணியம் தேடினான். அவர் எங்கிருந்தாலும் வந்து சேரலாம் இல்லையா? நீ என்ன வேணாலும் சொல்லு ரவி. எனக்கு என்னமோ இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் கூட அவ்வளவு பெருசா தெரியல. உங்க அப்பா பிறந்த நாள் தாண்டா பெருசு. ஏன்னா இந்த குங்குமம் நிலமா வைக்கணும்னா அப்பா இறந்துட்டாருமா. அம்மா அம்மா மேற்கொண்டு காரியமெல்லாம் இருக்கு. பெரிய பிள்ளை வந்துருவாரா? Sorry, Radha, for your father's death. உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா இருந்து 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் கொல்லி போட்டேன், அவ்வளவுதான். சாரி. அதனால ஏன் கையை எரிச்சுக்கிட்டீங்க? Come on, let's go to a doctor. டாக்டர் மருந்து போட்டா இந்த புண்ணு ஆறிடும்.
ஆனா என் இதயத்துல கொழுந்து விட்டு எறிகிற தீ என்னைக்கும் ஆறாது. அந்த தீ என்னைக்குமே அணையாது. நான் சாகுற வரைக்கும் என்னோட எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.